முன்பொரு காலத்துல அமுதநாடு அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சு மத்த கூலி வேலையும் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஏழைகளா இருந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு பெரிய ஜமீன் குடும்பமும் இருந்தது. அவங்க கிட்ட எல்லா வசதியும் இருந்துச்சு, நிறைய செல்வமும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஜமீன் குடும்பத்துல இருந்து எல்லாரும் சுற்றுலா போற வழியில ஏற்பட்ட விபத்துனால காலமாகிட்டாங்க. விபத்துல அந்த ஜமீன் குடும்பத்துல இருந்து ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சாங்க. அவங்க அந்த ஜமீன்தாரோட மனைவி பார்வதி அம்மா தான். அதுக்கப்புறம் நிறைய வருஷத்துக்கு பிறகு அந்த கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒருத்தர் அப்பு, இன்னொருத்தர் பேரு கபிலன். அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுல கபிலன் பெரிய செல்வந்தனா வாழ்ந்துட்டு வந்தாரு. கபிலனுக்கு ஆடம்பர வீடுகளும் சொத்துக்களும் நிறையவே இருந்துச்சு. ஆனால் அப்புவுக்கு அப்படி எதுவுமே இல்ல. அப்பு மிக ஏழையா இருந்தாரு. 2 வேளை சாப்பாட்டுக்கு கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிடைக்கிற 2 ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டாலும் அத மன நிறைவோட சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவாரு. அதே நேரத்துல அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா அந்த விருந்தாளிகளை அவரோட சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனிப்பாரு. விருந்தாளிகளை அவர் கடவுளுக்கு சமமா மதிச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் கபிலன் அவரோட வீட்டுக்கு விருந்தாளிகளோ இல்லனா ஏழை உறவினர்களோ வந்தா கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்காது. ஏழைகளை எல்லாரையும் அவர் ரொம்ப அற்பமா நினைச்சாரு. அவர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கிறதுனால அவர் ரொம்ப கர்வமா இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி அந்த கிராமத்துக்கு வராங்க. அவங்க ரொம்பவே சோர்வாவும் வலிமை இழந்தும் இருக்காங்க. அந்த பாட்டி கபிலனோட வீட்டுக்கு வந்து இப்படி சொல்றாங்க, தம்பி, வீட்ல யாராவது இருக்கீங்களா? இத கேட்ட கபிலன் ரொம்பவே கோவத்தோடையும் எரிச்சலோடையும் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாரு. அப்போ அந்த பாட்டி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டே இருக்காங்க. ஏய் கிழவி, என்ன வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு இப்படி காலையிலேயே வந்து வீட்டு முன்னாடி நின்னுகிட்டே இருக்க? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தம்பி, நான் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவும் சோர்வா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கறதுக்கு கொஞ்சம் இடமும் சாப்பாடும் கிடைக்குமா? என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இத கேட்ட கபிலனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகுது. ஏய் கிழவி, என்னோட வீட்டை என்ன தர்மசத்திரம்னு நினைச்சியா? வர்றவங்க போறவங்க எல்லாம் தங்குறதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? இங்க வந்து கதவை தட்டுறதுக்கு? உன்ன மாதிரி அழுக்கு துணி உடுத்துனவங்க இங்க தங்க முடியாது. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு இங்க தங்குறதுக்கு இடமும் கிடையாது. என்னோட நேரத்தை வீணாக்காமல் இங்க இருந்து சீக்கிரம் போயிடு. அதோ என்னோட எதிர் வீட்டுல என்னோட நண்பர் இருக்காரு, அங்க போ. உன்ன மாதிரி ஏழைகள் எல்லாம் அவர்தான் வரவேற்பாரு. அங்க போ. சும்மா இங்க வந்து கதவை எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காத. சரிப்பா, ஒருவேளை அந்த வீட்டுல எனக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து அமைதியா எதுவுமே சொல்லாம அப்புவோட வீட்டுக்கு போறாங்க. அப்புவோட வீடு ஒரு எளிமையான கூரை வீடு, உடைஞ்ச சுவர்கள். அந்த வயதான பாட்டி இப்போ அப்பு வீட்டு வாசல்ல நின்னு அப்புவை கூப்பிடுறாங்க. அப்பு வீட்ல இருந்து மகிழ்ச்சியோட வெளியே வராரு. வணக்கம் பாட்டி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எதுக்கு இன்னும் வெளியிலயே நின்னுகிட்டே இருக்கீங்க? வெயில் வேற அதிகமா இருக்கு. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. அப்பு, நான் ரொம்ப தூரமா பயணம் செஞ்சு வந்திருக்கேன். அதனால நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு தங்கறதுக்கு இடம் வேணும். பாட்டி, இது உங்களோட சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல உள்ள வாங்க. அதுக்கப்புறம் அப்புவோட மனைவி தீபா அந்த பாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுக்கறா. பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. அப்புறமா நம்ம மத்த விஷயங்களை பேசலாம் அப்படின்னு அப்பு சொல்றத கேட்டுட்டு அந்த பாட்டி அப்புவோட வீட்டுல தங்குறாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் போகுது. அன்னைக்கு இரவு ஆகுது. அப்பு தனக்குன்னு சாப்பிட வச்சிருந்த ரொட்டி துண்டுகளையும் கொஞ்சம் தண்ணியையும் அந்த பாட்டிக்கு கொடுக்கறாரு. பாட்டி, இப்போ என்கிட்ட இதுதான் இருக்கு. ஆனா இது உங்களுக்கு போதுமான்னு எங்களுக்கு தெரியல. இத தயங்காம வாங்கிக்கோங்க. அப்பு, நீங்களே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுலயும் நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டையும் எனக்கு கொடுக்குறீங்க. இது எப்படி நான் வாங்குறது? பாட்டி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. விருந்தாளிகள் கடவுளோட ரூபம்னு சொல்லுவாங்க. எங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் உங்களை வரவேற்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே எங்களுக்கு விலை மதிப்பில்லாததுதான். நீங்க சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருப்பீங்க இல்லையா? அதனால சாப்பிடுங்க. அப்பு, உன்னோட மனசு தங்கத்தை விட மேலானது. நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா உன்னோட வீட்டுல கிடைக்கிற இந்த வரவேற்பு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது பாட்டி. சரி, இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு அப்பு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி ரொட்டி துண்டுகளை சாப்பிடுகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பு கிட்ட இப்படி சொல்றாங்க, அப்பு, நீயும் தீபாவும் என் மேல இவ்வளவு அன்பு காட்டுனீங்க. அதனால நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். நான் இந்த கிராமத்துக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எந்த வேலைய பத்தி சொல்றீங்க? அப்பு, நான் ஒரு சாதாரண பெண் இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த கிராமத்துல வாழ்ந்தோம். எங்க கிட்ட நிறைய செல்வமும் பொருளும் குறைவே இல்லாம இருந்துச்சு. தங்க நாணயங்களும் விலை உயர்ந்த நகைகளும் இருந்துச்சு. எனக்கு ஒரு குடும்பமும் இருந்துச்சு. என்னுடைய கணவரும் குழந்தைகள், அப்புறம் என்னுடைய சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு பாட்டி? நீங்க இத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஏன் இங்க திரும்பி வந்திருக்கீங்க? நாங்க ஒரு நாள் சுற்றுலாவுக்கு வெளியூருக்கு போய்கிட்டு இருந்தோம்.
அப்போ நடந்த விபத்துல என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் தவறிட்டாங்க. என்னால யாரையும் காப்பாற்ற முடியல. நான் மட்டும்தான் அந்த விபத்துல இருந்து தப்பிச்சேன். அதனால நான் ரொம்பவே துக்கத்துல மனசு உடைஞ்சு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. அதனால நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். இத கேட்ட அப்பு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் ரொம்பவே அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் எங்களுடைய எல்லா செல்வத்தையும் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு ரகசியமான இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். சில தங்க நகைகளை மட்டும் என் கூட எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் வித்து என்னோட பயண செலவுக்கு பயன்படுத்தலாம்னு நான் ஒரு வியாபாரி கிட்ட அந்த நகைகளை விற்க போனப்போ அவர் அந்த நகையை பார்த்த பேராசையில என் மேல திருட்டு குற்றம் சொல்லி என்னை சிறையில அடைக்க வச்சுட்டாரு. பாட்டி, உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. உங்க கதையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு யாரும் உதவி செய்யலையா? உங்க வார்த்தையை யாருமே கேட்கலையா? இல்ல அப்பு, நான் சொல்றதை யாருமே அப்போ நம்பல. அதனால நான் பல வருஷம் சிறையில இருந்தேன். இப்போதான் என்னோட தண்டனை முடிஞ்சு நான் இந்த கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்கேன். இப்போ நான் அந்த மறைச்சு வச்ச பொக்கிஷத்தை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா பாட்டி? சரி, அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஆமா அப்பு, நீயும் என் கூட காட்டுக்கு வந்து அந்த பொக்கிஷத்தை எடுக்க உதவி செய்யணும். நான் அந்த பொக்கிஷத்துல பாதியை உனக்கு கொடுக்கறேன். பாட்டி, எனக்கு இந்த செல்வத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. ஆனால் உங்களுக்கு உதவணுங்கிறது என்னோட கடமை. நான் அதுக்காக நிச்சயமா உங்க கூட வரேன். அப்போ உன்னோட மனசு ரொம்ப ரொம்ப உண்மையானது. உன்ன மாதிரி இருக்கிறவங்க இந்த உலகத்துல ரொம்பவும் குறைவு. சரி, நாளைக்கு காலையில நம்ம காட்டுக்கு போவோம். சரி பாட்டி, இன்னைக்கு இரவு இங்க தங்குங்க. காலையில என்னோட கணவர் உங்க கூட வருவாரு. எங்க குடிசை சின்னதுதான், ஆனா நீங்க தங்குறதுக்கு இங்க நிச்சயமா இடம் இருக்கு பாட்டி. சரி தீபா, நீங்க உண்மையிலேயே விலை மதிப்பு இல்லாதவங்க. மறுநாள் காலையில அப்புவும் அந்த பாட்டியும் காட்டை நோக்கி கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பாட்டி, இந்த காடு ரொம்ப பெருசா இருக்கே. நீங்க பொக்கிஷத்தை எங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? பொறுமையா இரு அப்பு. பொறுமைதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதோ தெரியுது பாரு, அந்த பழைய ஆலமரம் தான். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரகசியமான இடம் இருக்கு. நான் எல்லா செல்வத்தையும் அங்கதான் புதைச்சு வச்சேன். இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் உங்களுக்கு அந்த இடம் ஞாபகத்துல இருக்கா பாட்டி? ஆமாப்பா, என்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் நான் அந்த பொக்கிஷத்தோட நினைவுல தான் கழிச்சேன். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அது வெறும் பொக்கிஷம் மட்டும் கிடையாது, என்னோட குடும்பத்தோட கடைசியான நினைவு. ஆமா பாட்டி, உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, சீக்கிரம் வாங்க, போய் நாம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புவும் அந்த பாட்டியும் அந்த இடத்துல போய் ஆலமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரகசிய இடத்துல புதையலை தேடுறாங்க. அப்போ அந்த பாட்டி ஒரு சின்ன குழிய சுட்டி காட்டுறாங்க. இந்த இடம் தான் அப்பு. இங்க தோண்டி பார்க்கலாம். கொஞ்சம் தோண்டுனா அதுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கும். சரி பாட்டி, இப்பவே நான் தோண்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பு அந்த இடத்துல இருக்கிற புதையலை வெளியில எடுக்கிறாரு. அப்போ அந்த பாட்டி இப்படி சொல்றாங்க. அப்ப இது எங்களோட வாழ்நாள் சேமிப்பு. இதுல எங்க குடும்பத்தோட நினைவுகளும் இருக்கு. இதுல பாதி நீ எடுத்துக்கோ. பாட்டி, எனக்கு இவ்வளவு செல்வங்கள் தேவையே இல்ல. எங்க குடும்பத்துக்கு 2 வேளை சாப்பாடும் கொஞ்சம் சந்தோஷமும் இருந்தா போதும். இது எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அப்பு, நீ உண்மையிலேயே நல்லவனாதான் இருக்க. ஆனா அதுக்காக நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுப்பா. இதுல இருந்து கொஞ்சம் நாணயங்கள் மட்டும் எடுத்துக்கோ. அதுவும் உன்னோட குடும்பத்துக்காக. சரி பாட்டி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆனா மீதி உங்களுடையது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில இருந்த கொஞ்சம் நாணயங்களை மட்டும் அப்பு எடுத்துட்டு மீதிய அந்த பாட்டிக்கிட்டே கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த காட்ல இருந்து வெளியேறி கிராமத்துக்கு திரும்ப போறாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்ப போன உடனே அப்புவோட மனைவி தீபா அவரை பார்த்து ஆச்சரியத்தோட இப்படி கேக்குறா. ஏங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது என்ன இவ்வளவு தங்கம்? இது எங்க இருந்து கிடைச்சது? தீபா, இது எல்லாமே இந்த பாட்டி வச்சிருந்த பொக்கிஷங்கள் தான். பாட்டியால தான் நமக்கு இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் கிடைச்சது. அதுவும் பாட்டி சொன்னதுனால தான் நான் இதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் பாட்டியோடது தான். தீபா, இந்த பொக்கிஷம் எனக்கு இந்த வயசான காலத்துல அதிகமா உதவ போறதில்லை. இதை நான் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பு, நீ இதை தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யணும். பாட்டி, உண்மையிலேயே நீங்க ரொம்ப மகத்தானவங்க தான். நாங்க நிச்சயமா உங்களோட வார்த்தையை கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மீதி இருந்த தங்க நாணயங்களை அப்பு கிட்டையும் அவரோட மனைவி கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த பாட்டி அமைதியா அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அப்பு கிட்ட அந்த தங்க நாணயங்களை எல்லாம் சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு வாக்குறுதியும் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ அப்புவோட அந்த பழைய வீடு வெறும் களிமண்ணால் ஆனது. சுவர்கள் ஏற்கனவே நிறைய கீறல்கள் விழுந்து இருந்துச்சு. இப்போ அவர் கையில சில தங்க நாணயங்களும் இருந்துச்சு. கூடவே அவர் மனசுலயும் நல்ல நோக்கமும் இருந்துச்சு. அதனால அப்பு ஒரு
சின்ன வியாபாரத்தை தொடங்கினாரு. அவருடைய உழைப்பு அப்புறம் நேர்மை காரணமா அந்த வியாபாரம் மெதுவா வளர தொடங்குச்சு. ஒரு நாள் அப்புவோட மனைவி இப்படி சொல்றாங்க, உங்களோட உழைப்பும் அந்த பாட்டியோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தந்திருக்கு. இப்ப நம்ம குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்கு. ஆமா தீபா, நீ சரியா சொன்ன. இது எல்லாமே அந்த கடவுளோட அருளும் ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் அப்பு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதவி செய்யறாரு. ஏழைகளுக்கு தானியங்களை கொடுக்கறாரு, நோயாளிகளை பராமரிக்கிறாரு, குழந்தைங்களுக்குன்னு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தையும் கட்டுறாரு. அண்ணா, இந்த அப்பு மாதிரி நல்ல மனுஷங்க இந்த கிராமத்துல யாரையுமே பார்க்க முடியாது. அவர் எல்லாருக்கும் ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, முன்னாடி எல்லாம் அப்பு கிட்ட எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா எப்பவுமே அவர் நம்மள வெறும் கையோட திருப்பி அனுப்புனதே இல்ல. அப்படின்னா இப்ப சொல்லவா வேணும்? அப்பு தன்னோட உடைஞ்ச குடிசையை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அழகான வீட்டை கட்டினாரு. இப்போ அவருடைய விருந்தாளிகளை அவர் முன்ன விட ரொம்ப அதிகமாவே மதிக்கிறாரு. இப்படி அப்பு முன்னேறிக்கிட்டு இருக்கிறத பத்தின செய்தி அந்த கிராமம் முழுதும் பரவுது. அப்படியே அது ஒரு நாள் கபிலனுக்கும் தெரிய வருது. கபிலன் அவனோட மனைவி மாயாவை கூப்பிட்டு அப்புவோட வீட்டுக்கு கோபமா வந்துகிட்டே இருக்காரு. டேய் அப்பு, இது என்ன உன்னோட புது வீடா? இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பொருட்கள், கூடவே இந்த கிராமம் முழுக்க மரியாதையும். இதெல்லாம் திடீர்னு உனக்கு எப்படி வந்துச்சு? சொல்லு, நீ எப்படி இவ்வளவு பணக்காரனானே? முன்னாடி எல்லாம் நீ ஒரு ரொட்டிக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருந்த. நண்பா, எல்லாமே கடவுளோட கருணை தான். இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்ல. நான் என்னோட உழைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, எவ்வளவு பணக்காரனா ஆனாலும் எங்க அளவுக்கு நீங்க ஈடாக்க முடியாது. எங்களோட வீடும் செல்வமும் தான் இந்த கிராமத்திலே ரொம்ப பெருசு. நீங்க எங்க முன்னாடி இன்னும் ஒரு ஏழை தான். இது உங்களுக்கு புரிஞ்சா சரி. எங்களுக்கும் பொக்கிஷம் கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து நாங்களும் உங்களை விட பல மடங்கு அதிக பணக்காரங்களா ஆகிடுவோம். பொக்கிஷமா? நீ என்ன சொல்ற மாயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை நமக்கும் ஏதாவது பொக்கிஷம் கிடைச்சிச்சுன்னா நாமளும் இவரை விட பெரிய பணக்காரங்களா ஆகிடலாம்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கபிலனுக்கு சந்தேகம் வருது. கபிலன் அப்பு கிட்ட இப்படி கேக்குறாரு, அப்பு, இவ்வளவு திடீர்னு ஒரு பெரிய பணக்காரனா எப்படி உன்னால ஆக முடிஞ்சது? எனக்கு சந்தேகமா இருக்கு. நண்பா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உண்மையிலேயே கடவுளோட கருணையால தான் எனக்கு கிடைச்சது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அப்போதைக்கு அந்த பொக்கிஷத்தை பத்தின விஷயத்த கபிலன் கிட்ட சொல்லாம அவரை சமாளிக்கிறாரு அப்பு. அதுக்கப்புறம் கபிலனும் அவரோட மனைவி மாயாவும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஏங்க, உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த அப்பு காட்டுல இருந்து ஏதோ ஒரு பொக்கிஷத்தை எடுத்திருக்காரு. அப்படித்தான் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னும் காட்டுக்குள்ள பொக்கிஷம் இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம அதை தேடணும். ஒருவேளை நம்ம அதை எடுக்கலைன்னா இந்த அப்பு அந்த பொக்கிஷத்தை எடுத்து அவர் இன்னும் பெரிய பணக்காரனா ஆகிடுவாரு. நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ சரியா சொன்ன மாயா. அந்த கிழவிதான் அப்புவுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கணும். எனக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்தது. நான் அன்னைக்கு வீட்டிலிருந்து துரத்துறப்பமே அந்த கிழவி மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சே தீருவேன். அவன் என்னை விட பெரிய பணக்காரனா ஆகவே முடியாது. இப்படி பேராசையில கபிலன் அப்புவோட எல்லா செயல்களையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு. கபிலன் எப்பவுமே அப்புவோட வீட்டையும் அதை சுத்தி உள்ள இடத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வேட்டைக்காரன் தன்னோட இரைய பின்தொடர்றது மாதிரி அவரு கவனிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது சில நாட்கள் கழிச்சு அந்த கிராமத்துக்கு பாட்டி மறுபடியும் வராங்க. கபிலன் அந்த பாட்டிய பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிடறாரு. கூடவே அந்த பாட்டிய பின்தொடரவும் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இப்ப பேராசை ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த வயசான பாட்டி நேரா அப்புவோட வீட்டுக்கு போறாங்க. பாட்டி, நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? பாருங்க, உங்களோட ஆசீர்வாதத்தால தான் என்னோட வீடு இப்போ அழகா இருக்கு. நீங்களே பாருங்க. சரி, வாங்க, உள்ள வாங்க. அப்போ என்னால் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என் கூட காட்டுக்கு வா. சரி பாட்டி, நான் இப்பவே வரேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்போ நான் இனிமே இந்த கிராமத்துக்கு திரும்பி வர முடியாம கூட போகலாம். அந்த காட்டுல இன்னொரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருக்கு. நான் இங்கிருந்து போன பிறகு நீ அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கோ. அதை பாதுகாப்பா வச்சிரு. நேரம் வரும்போது நான் உன்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறேன். சரி பாட்டி, நிச்சயமா அந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்காகவே பத்திரமா பாதுகாக்கிறேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நான் இப்பவே உங்களோட வர்றேன் அப்படின்னு 2 பேரும் காட்டை நோக்கி போறாங்க. அப்படியே அவங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது கபிலனும் மறைஞ்சு அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. அவருடைய கண்கள்ல ரொம்பவே பேராசை இருக்கு. பாட்டி, நான் உங்க பொக்கிஷத்தை பத்திரமா பாதுகாப்பேன். ஆனா நீங்க இதுக்கு மேல எங்க போக போறீங்கன்னு சொல்லுங்க. அப்பு, என்னோட காலம் முடிய போகுது.
நான் ஒரு நீண்ட தூரம் பயணத்துக்கு போறேன், ஒருவேளை என்னால திரும்பி வர முடியாம கூட போகலாம். நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்கறேன். பாட்டி, நீங்க எங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லது செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நீ இப்படியே தொடர்ந்து நேர்மையோடையும் கருணையோடையும் இருக்கிறது தான் எனக்கு நீ செய்யற பெரிய உதவி. அதுவே நீ எனக்கு கொடுக்கிற பெரிய பரிசுதான். அப்படியே அவங்க பேசுறத எல்லாத்தையும் கபிலன் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அப்பு கிட்ட அந்த புதையலுக்கான இடத்த காமிக்கிறாங்க. இதையும் கபிலன் மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. அத பார்த்த கபிலனுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லாவே மனசுல பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மாயா, கேட்டியா? எனக்கு அந்த இரண்டாவது பொக்கிஷத்தை பத்தின எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப இந்த பொக்கிஷம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். இனி அது நமக்கு தான் சொந்தம். அந்த ஆப்புக்கு எதுவுமே கிடைக்காது. ஏங்க, நீங்க உண்மையிலேயே சொல்றீங்களா? அப்படின்னா நாம இந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்களா ஆகிருவோம்னு சொல்லுங்க. இந்த அப்புக்கும் அவரோட மனைவிக்கும் நம்ம யாருன்னு காட்டணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்புவோட மனைவி தீபா வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க மாயாவும் வராங்க. அங்க வந்து மாயா இப்படி பொறாமையோட பேசுறாங்க. ஏய் தீபா, இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரங்க நாங்க தான். உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நீங்க எங்களை விட இன்னமும் ஏழை தான். ஆமா மாயா, நீங்க தானே இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரங்க. அதுல என்ன சந்தேகம்? சும்மா நடிக்காத தீபா. உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் பொக்கிஷம் கிடைக்கும். அப்ப நாங்க உங்களை விட பெரிய பணக்காரங்களா ஆகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்பவே இருமாப்போட தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. மாயாவோட இந்த அகந்தையான செயல் அப்புவுக்கு தெரிய வந்தது. ஏங்க, இந்த மாயா இன்னைக்கு தண்ணி எடுக்கிறப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ காட்டுல பொக்கிஷம் இருக்கிற இடம் தெரியுமா? அதை எடுத்து அவங்க நம்மளை விட பெரிய பணக்காரங்களா ஆக போறாங்களாம். என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னா ஒருவேளை இந்த கபிலன் நானும் பாட்டியும் காட்டுக்கு போனதையும் அப்புறம் நாங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாரா? நான் இதுக்கு சீக்கிரமாவே ஏதாவது பண்ணி ஆகணும். நான் இன்னைக்கு இரவுலயே அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லனா நிச்சயமா அந்த கபிலன் அதை எடுத்துடுவாரு. ஆமாங்க, நீங்க சரியா சொன்னீங்க. ஆனா கவனமா போங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அப்பு அன்னைக்கு இரவிலேயே யாரோட துணையும் இல்லாம தனியா அந்த காட்டுக்கு போய் புதையல் எடுக்கிறாரு. இந்த புதையலை பாட்டி திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். இத பத்தின விஷயம் யாருக்குமே இங்க தெரியக்கூடாது. தீபா, இந்த புதையலை பத்தி வெளியே யார்கிட்டயும் நீ ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. சரிங்க, நான் யார்கிட்டயும் இத பத்தி பேச மாட்டேன். அதுக்கப்புறம் அப்பு அந்த புதையலை அவரோட வீட்டுல பாதுகாப்பா மறைச்சு வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இரவுல கபிலன் காட்டுக்கு கையில மண்வெட்டியை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அவர் அங்க போய் பாக்குறப்போ அங்க புதையல் இல்ல. அட, இது என்ன? இங்க இந்த புதையல் இல்லையே. இதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமா இது அந்த ஆப்புவோட வேலையா தான் இருக்கும். அவன் எனக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கான். அவன் பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பேராசையிலையும் கோபத்திலையும் இருக்காரு கபிலன். பேராசை முழுவதுமா அவரோட கண்களை மறைச்சிருச்சு. ஆனா விதி உழைக்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் துணையாக நிக்கும் அப்படிங்கறத அவர் மறந்திருந்தாரு. அவர் காட்டுல அலைஞ்சுகிட்டு இருந்த அதே நேரத்துல அவரோட வீடு அங்க தீப்பிடித்து எரிஞ்சுகிட்டே இருந்தது. அதனால கபிலனோட பல ஆண்டுகால சேமிப்பு, அவர் வீட்டுல இருந்த விலை உயர்ந்த பொருட்கள், அவரோட செல்வம் எல்லாமே அந்த நெருப்புக்கு இரையாயிருச்சு. ஏங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? நம்ம வீட்டுல தீ பிடிச்சிருச்சு. நம்ம பொருட்கள், நம்மளோட செல்வம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. நான் அந்த பொக்கிஷத்தை தேட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்பு எனக்கு முன்னாடியே காட்டுக்கு போய் அதை எடுத்துட்டான். இப்போ நம்மளோட சொந்த செல்வமும் போயிடுச்சு. நம்மளால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. நம்ம மிகப்பெரிய ஏழையாகிட்டோம். நம்ம வீடு நம்மளை விட்டு போயிடுச்சு. பொக்கிஷமும் கிடைக்கல. இது எல்லாமே உங்களோட பேராசையால தான் நடந்துச்சு. நம்ம தப்பு செஞ்சுட்டோம். நாம மட்டும் அந்த அப்பு மேல பொறாமப்படாம இருந்திருந்தா இந்த நாளை நம்ம பார்க்க வேண்டியது இருந்திருக்காது. பேராசையும் பொறாமையும் கபிலனை ஏழையாக்கி விட்டது. அவன் வாழ்நாள் முழுவதும் சேமிச்சு வச்சு செல்வம் எல்லாம் ஒரே இரவுல அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவனுக்கு புரிஞ்சது கருணை அன்புதான் உண்மையான செல்வம், தங்கமும் வெள்ளியும் இல்லை அப்படிங்கிறது. காலங்கள் கடந்து போச்சு. மறுபடியும் அந்த வயசான பாட்டி கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. கிராம மக்கள் எல்லாரும் அவங்களோட வருகையால் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அப்புவோட வீட்டுல அந்த பாட்டிக்கு முன்னாடி மாதிரியே இப்பவும் வரவேற்பு கிடைச்சது. பாட்டி, இதோ பாருங்க, இந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்காக பத்திரமா வச்சிருக்கேன். என்னோட நண்பர் இதை எடுக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா நான் இதை காப்பாத்திட்டேன். அப்பு, நீ என்னோட நம்பிக்கையை காப்பாத்திட்ட. இனிமே இந்த பொக்கிஷம் உன்னோடது தான். இந்த வயசுல நான் இதை வச்சு என்ன செய்ய போறேன்? பாட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இனிமே எங்கேயுமே போகாதீங்க. எங்களோட வீட்லயே எங்க கூடயே தங்கி இருங்க. எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நான் உங்களை எங்க அம்மாவை மாதிரி பாத்துக்கிடுறேன். நீங்க என்ன உங்களோட மகனா நினைச்சுக்கோங்க. அப்பு, என்னோட சொந்த குடும்பம் கூட எனக்கு கொடுக்காத மரியாதையையும் அன்பையும் நீ எனக்கு கொடுத்திருக்க.
சரி, நான் நிச்சயமா உங்க கூடவே இருக்கேன். அன்னையிலிருந்து அந்த வயசான பாட்டி அப்பு கூடவே தங்க ஆரம்பிச்சாங்க. குடும்பமே இல்லாம இருந்த அவங்களுக்கு இப்போ ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்பு வழக்கம் போல அந்த பொக்கிஷத்தை கிராமத்துல இருக்கிற ஏழைகளுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. அவர் கைகளால கொடுக்கப்பட்ட தானியங்கள் நிறைய பேரோட பசிய போக்குனது. அதே நேரத்துல அப்புவோட நண்பரான கபிலன் ரொம்பவே வறுமையில இருக்காங்க. அவங்க அப்பு கிட்ட வந்து அவங்களோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பு, என்ன மன்னிச்சுடு நண்பா. என்னோட பேராசையும் அகந்தையும் தான் என்னை அழிச்சிருச்சு. நான் உன்னை பார்த்து ரொம்ப பொறாமைப்பட்டேன். உன்னை விட பணக்காரனா ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, உண்மையான செல்வங்கிறது நம்ம சேர்த்து வச்ச பணமும் நகையும் இல்லை என்பதை நான் புரிஞ்சுகிட்டேன். நண்பா, எல்லாமே கடந்த காலத்துல நடந்தது. இதை நீங்க மறந்துடுங்க. நீங்க பேசுற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நாம எப்பவும் நினைவுல வச்சிருக்கவே கூடாது. இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அப்பு அவரோட வீட்லயே கபிலனுக்கு இடம் கொடுக்காரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.